ஹலோ கைஸ், நான் உங்கள் ஷிசாம். நான் இப்போ இது ரொம்ப பழைய டாப்பிக்கு. இது வந்து நான் ஒரு டிசி ஃபேனாக இருக்கிறதுனால பேசுகிறேன். இந்த சேனல் பேரே ஷிசாம் தான், அதனால டிசி ஃபேன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ரீசெண்டாக வந்து ஜேம்ஸ் கன் சூப்பர்மேன் தான், அதை பற்றி தான் பேச வரேன். நிறைய பேர் என்ன சொன்னீங்கன்னா, ஜேம்ஸ் கன் வந்து பீப்புள் சூப்பர்மேன் அது இதுன்னு சொன்னீங்க. சரி, ஓகேப்பா, இவர் தான் சூப்பர்மேன், ஓகேடா, நான் ஒத்துக்கிறேன் போகலாம். ஆனால் பர்ஃபெக்ட் சூப்பர்மேனாக தயவுசெய்து சொல்லாதீங்க. நீங்கள் வந்து பர்ஃபெக்ட் சூப்பர்மேன் நீங்கள் சொன்னால் கூட அது கூட கஷ்டமாக தான் இருக்குது, நான் ஏற்றுக்கிறேன். ஆனால் மேன் ஆஃப் ஸ்டீலை வட்டமாக பேசிட்டீங்கன்னா நான் ஏற்றுக்கவே மாட்டேன்டா. அதாவது ஒரு சூப்பர்மேனை எப்படி இருக்கணும், சூப்பர்மேன் அதாவது அந்த சூப்பர்மேன் ஹோப்பே கொடுக்கலன்னு சொன்னீங்க, இவர் ஹோப் கொடுக்குறாருன்னு சொல்கிறீங்க. இது ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. மக்களோட மக்களாக உட்காந்துன்னு நானும் சூப்பர்மேனை சொன்னால் நீங்கள் ஒத்துக்கிறீங்க. அதாவது ஒருத்தர் இறங்கி உசுரை கொடுத்து சேவ் பண்ணி எல்லாமே பண்ணால் அவன் வந்து என்னடா இவடா சூப்பர்மேன் அப்படிங்கிறீங்க. என்னத்த சொல்கிறது, அதாவது என்ன சிம்பிளாக சொல்ல வரேன்னா, சூப்பர்மேனை நர்ஃப் பண்ணி காட்டுறது எப்படின்னா, அவர் அப்படி காமிச்சிட்டாரு. சூப்பர்மேனுக்கு ஒரு ஸ்கில் இருக்குது, என்ன தெரியுமா? எக்ஸ்ரே விஷன். அதாவது எக்ஸ்ரே விஷன் ஒன்று இருக்குது, இன்னொன்று வந்து நல்ல லாங் விஷன் இருக்குது. எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் பார்க்கக்கூடிய ஒரு விஷன் இருக்குது, ஓகேவா? ஃபஸ்ட்டு 5 நிமிஷத்துலேயே நினைக்கிறேன் சூப்பர்மேன் சீன்லேயே பொரேவியன் சோல்ஜர்கிட்ட அடி வாங்கி இங்கே கூப்பிட்டு வந்துடுவாங்க. எங்கே நம்ம ஃபோர்ட்ரஸ் ஆஃப் சாலிட்யூட் கூப்பிட்டு வந்துடுவாங்க. கூப்பிட்டு வந்து 80% ஹீல் பண்ணிடுவாங்க, ஓகேவா? ஹீல் பண்ணதுக்கப்புறம் அது வந்து ஸ்னோ ஏரியாஸில் தான் இருக்குது, அண்டார்டிகாவில் இருக்குது, சுற்றி ஸ்னோ, ஓகேவா? அங்கேருந்து இவர் போகிறாரு, அது ஃப்ளைட் எடுத்து திருப்பி சண்டைக்கு போகிறாரு. போகிற வழியில், அதாவது ஒரு 100 அடி மேலே தூரத்துலேருந்து பறந்து போனாலும் பரவாயில்ல, ஜஸ்ட் ஒரு 20-30 அடி தான் போகிறாரு. கீழே ஒருத்தி நிற்கிறான், கண்ணுலேயே படலை. எந்த சூப்பர்மேன் என் வாழ்க்கையில் அவ்வளோ கண்ணு சுமாராக தெரியலன்னு கூட தெரியலையா? நம்ம சூப்பர்மேனுக்கு தெரியலையா? சரி, அது ஒரு பக்கம். பொரேவியன் சோல்ஜரு ஆர்மர், அந்த ஆர்மருக்குள்ளே இருக்கிறது இவரோட க்ளோனுன்றது இவருக்கு கடைசி வரைக்கும் இல்லை. அந்த ஆர்மர் கிழிஞ்சு தெரிஞ்சாதான் தெரியுதே தவிர இந்த ஆள் பார்க்கவே இல்லை. நம்பர் 1. இன்னொன்று, பொரேவியன் சோல்ஜர் வந்து லேசர்லாம் விடுறான், சூப்பர் ஸ்ட்ரென்த் இருக்குது, ஓகேவா? அதே மாதிரி சூப்பர்மேனுக்கே டஃப் கொடுக்குறான் ஒருத்தன் பிளானட்டில். ஸோ வந்து சூப்பர்மேன் ஒரு செகண்டு கூட அது யாராக இருக்கும், அது ஒரு கிரிப்டோனியனா இல்லைன்னா கிரிப்டோனியனோட பவர்ஃபுல்லாக யாராக இருக்காங்களா, அந்த ஒரு சின்ன இது கூட இல்லை. ஒரு பட்டம் ஃபுல்லாக யோசிக்கல, கடைசி வரைக்கும் லெக்ஸ் வந்து அவன் க்ளோன் தான், நீ போன வருஷத்தில் போட்ட சண்டையில் உன் ரத்தத்திலேருந்து எடுத்தேன், அதை வச்சு நான் சாம்பிள் பண்ண க்ளோனு அப்படின்னு அவன் சொல்கிற வரைக்கும் ஒரு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சூப்பர்மேனோட ஸ்ட்ரென்த்தாக இருந்தாலும் சூப்பர்மேன் யாருன்னு தெரிஞ்சுக்க வந்து அவளாக இருக்கிற மாதிரி ஆள் நான் பார்த்த காமிக்ஸ் வரைக்கும். இப்படி ஒரு மட்டமான அறிவில்லாத சூப்பர்மேன் நான் பார்த்ததில்லை. நம்பர் 1. நம்பர் 2 என்னன்னா, நிறைய பேர் நீங்களே ரோஸ் பண்ணிட்டீங்க. அதாவது ஒரு அணிலை காப்பாற்றுவார், அதுக்கு நம்ம பையலுக்கு மீம்லாம் போட்டானுங்க. அணிலனோட உடனே ஆக்டர் விஜய் கேமியோ இன் சூப்பர்மேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் போட்டானுங்க. அதெல்லாம் வேற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறமாட்டி என்னன்னா, அந்த சீன்லேயே பார்த்தீங்கன்னா அந்த மான்ஸ்டர் வந்து அது வாழை வச்சு பில்டிங்லாம் அடிச்சு தள்ளிட்டு வந்துட்டே இருக்கும். அங்கே வந்து ஒரு அணில் வந்து ரோட்டில் ஓடி வந்துட்டு இருக்கும், பின்னாடி இன்னொரு 3 பேர் நடு ஓடி போயிட்டு இருப்பானுங்க. அதை விட்டாரு, அடியில் மட்டும் காமிச்சிட்டு போயிட்டாங்க. அப்போ அந்த 3 பேர் அவ்வளோதான், சொல்லி முடிச்சு. இவர் வந்து உங்களுக்கு வந்து என்ன சூப்பர்மேன், சேவியர் சூப்பர்மேன், ஓகேப்பா. நெக்ஸ்ட்டு வந்து என்னன்னா, ஹீட்ரே விஷன் யூஸே பண்ணலை, பட்டம் ஃபுல்லாக யூஸ் பண்ணல, அந்த கடைசி 20 நிமிஷத்தில் தான் யூஸ் பண்ணாங்க. அதை வேற ஒருத்தன் போட்டிருந்தான்டா. அதாவது வந்து அந்த 20 நிமிஷம் ஃபைட்டு தான் வந்து மைண்ட்லேயே இருந்துச்சாமா. அந்த 20 நிமிஷம் தான் சூப்பர்மேன் அடித்தே நான் பார்த்தேன், படம் ஃபுல்லாக அடி வாங்கின்னு இருந்தாப்புல. நெக்ஸ்ட்டு வந்து லெக்ஸ் லூத்தர் 3 வருஷம் தான் வந்து சூப்பர்மேனோட மூவ்ஸ் எல்லாம் ரீட் பண்ணிட்டாங்க. இவர் என்ன காம்பேட் கில்லரா, இல்லைனா வந்து எப்படி சொல்கிறது அசாசினா, இல்லை ஒரு மார்ஷியல் ஆர்டிஸ்டா, இல்லை ரெஸ்லரா? இவருக்கு ஒரு மூவ்ஸ் இருக்குது, இதை வந்து 3 வருஷமாக அவன் படித்தாடா. இது வேற ஒரு கொடுமை. இது ஒரு லாஜிக்குன்னு சொல்லி படம் ஃபுல்லாக நம்ம வேற உட்காந்து பார்த்தோம். அதே மாதிரி இப்போது இன்னொரு சொல்ல மாட்டேன், லெக்ஸ் லூத்தர் வந்து ஒரு க்ளோனை வச்சு ஒரு சூப்பர்மேனோட காப்பியே கிரியேட் பண்ணிட்டாருன்னா, அதே மாதிரி அவர் ஒரு பாக்கெட் டைமென்ஷனே கிரியேட் பண்ணியிருக்காரு. ஸோ ஒரு க்ளோன் போனால் இன்னொரு க்ளோன் இறக்கலாமே, அந்தளவுக்கு வசதி இல்லை ஒரு க்ளோனுக்கே வந்து மொத்த சுற்றி இன்வெஸ்ட் பண்ணிட்டாரா தெரியல.
அது என்னன்னு தெரியல. அது நீங்கள் தான் சார்ட் அவுட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த விஷயத்த மட்டும் தெளிவாக இருந்தாருப்பா. கிரிப்டோனைட்டை வச்சு சூப்பர்மேனை நர்ஃப் பண்ணணும் உங்களுக்கு படத்தில் ஒரு சீனில். அது வந்து கிரிப்டோனைட்டை ஃபுல்லாக அடிச்சிட்டாராம். இல்லைன்னு சொல்லிட்டாங்க, டெஸ்ட்ராய் ஆகிடுச்சு அப்படின்னா எப்படி? அது எப்படி? கிரிப்டோனைட் வந்து ஃபுல்லாக டெஸ்ட்ராய் ஆகிறதுக்கு ரீசன் என்ன? அதாவது கிரிப்டோனைட் சும்மாலாம் டெஸ்ட்ராய் ஆகுது. அது யாருக்கு அகெயின்ஸ்டான இருக்குன்னு சூப்பர்மேனுக்கு. ஸோ அது சூப்பர்மேன் தான் அஃபிஷியலாக டெஸ்ட்ராய் பண்ணியிருக்கணும். வேறு யாரும் டெஸ்ட்ராய் பண்ணது வாய்ப்பு இல்லை. கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு பேட்மேன் ஒன்று ஒழிச்சு வச்சுருப்பாரு, அது எனக்கு தெரியும். எடுத்துகிட்டு வருவாங்க, பார்ப்போம். அதை வேற யார் பேட்மேனு தெரியல. அந்த கொடுமையை வேற நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். இன்னொன்று, இதை வந்து நான் சீன் பை சீனாக சொன்னால் நல்லா இருக்காது. ஏன்னா எல்லா சீனுமே எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. ஒரு 4 சீன்றா நீங்கள் நல்லா காமிச்சிங்க சூப்பர்மேனை, அவ்வளோதான். மற்றபடி படத்துலலாம் வேறு ஒன்றுமே சொல்கிறதுக்கு இல்லை. அதே மாதிரி அந்த ஒரு லூயிஸ் லேன் கூட பேசிகிட்டு இருப்பார், சண்டை நடந்துகிட்ருக்கோம், எல்லாம் உட்காந்து சண்டை போட்டுட்ருப்பாங்க ஒரு மான்ஸ்டர் கூட. ஒரு லூயிஸ் லேன் கிட்ட சண்டை போட்டுட்ருப்பாரு, சாரி ஐ மீன் பேசிகிட்டு இருப்பாங்க. வளரிட்டேன். என்னன்னா அந்த டைம் வந்து கிரிப்டோவை தூக்கிட்டு போயிடுவான் லெக்ஸ் லூத்தர், ஓகேவா? தூக்கிட்டு போனதுனால என்னன்னா அவர் வந்து சொல்லுவார் லூயிஸ் லேன் கிட்ட, என்னாச்சு, ஏன் இந்த மாதிரி டவுனாக இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, நான் கிரிப்டோவை கண்டுபிடிக்க போகிறேன் இந்த மாதிரி சொல்லும்போது, ஏன் அப்படின்னு கேட்கும்போது, எல்லாமே இது பண்ணிட்டு போனால் இல்லை அவன் தனியாக இருப்பான். அங்கே 4 பேர் உசுறு கொடுத்து சட்டை போடுறாங்க பின்னாடி. அதை விட்டுட்டு நாளைக்கு காலையில் கண்டுபிடிக்க கிரிப்டோக்கு நைட்டு உட்காந்து பேசிட்டு இருக்காரு லூயிஸ் லேன் கிட்ட. இதில் தான் சொல்கிறது. அது ஒன்று சண்டை போடுறாங்க பாரியா, சொல்கிறது அந்த சொல்லிட்டு சூப்பர் காலை வச்சு கொட்டையில் ஒரு மிதி, அதை வேற 2Aவா 2Aன்னு ஏதோ சொல்லுவான், காலை வச்சு கொட்டையில் ஒரு மிதி வச்சுட்டு சூப்பர்மேன்லாம் அப்படி போய் ஃபீல்டரை படத்தில் பார்த்தது இல்லைப்பா. சரி ஓகே, அது இப்படி ஒரு ஃபைட்டே ஆக்சுவலி இருக்கவே கூடாது. அதுவும் சூப்பர்மேன் இப்படி ஒரு ஃபைட்டு இருக்கக்கூடாது. சூப்பர்மேன் அப்படி ஒரு ஃபைட் அடிவாய்ப்பு அது இல்லாத சொல்கிறது. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, சூப்பர்மேனுக்கு ஈக்குவலாக அந்த இன்ஜினியர்ன்ற அந்த லேடி வந்து சண்டை போடுது. இதுவே ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு லாஜிக் கிடையாது. அது வந்து நானாய்ட்ஸ் தான், ஓகேவா? கிரிப்டோனியன்ஸை பியர்ஸ் பண்ணலை, இருந்தாலும் வந்து அவங்களுக்கு ஈக்குவலாக சண்டை போடுது. அது எப்படின்னு தெரில. அதாவது சூப்பர்மேனுக்கு வந்து இந்த ரெட் சன்னு, கிரிப்டோனைட் இது இல்லாமல் புதுசாக ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்கப்பா. நானைட்ஸை லங்கில் இன்ஃபெக்ட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக இது பண்ணிவிட்டு அதை ஒரு வீக்னஸ் ஆக்கி கொள்ள முடியும்ன்ட்டு ஒரு புது லாஜிக் கொண்டு வந்துட்டாங்க. அது மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு ஜேம்ஸ் கன் உக்காந்து இந்த ஒரு 8 வருஷமாக உட்காந்து ரிசர்ச் பண்ணி நான் சூப்பர்மேன் ஃபேன்னு கண்டுபிடிச்ச ஒரே விஷயம் இது ஒன்று தான். அதுக்கு வேணால் ஒரு ரூபாய் இன்க்ரிமெண்ட் கொடுக்கலாம், அவ்வளோ. அதுக்கு மேலே தரமாட்டாப்புல. அந்த மாதிரி ஃபஸ்ட்டு பண்ணிட்டாங்க. அதே மாதிரி கிளைமேக்ஸ் ஃபைட்டில் நீங்கள் ஒன்று நோட்டீஸ் பண்ணியிருக்கீங்க, பொரேவியன் சோல்ஜர் சண்டை போடும்போது எப்பயுமே அவர் சண்டை போடும்போது சுற்றி அந்த குட்டி குட்டியாக வந்து இந்த எப்படி சொல்கிறது, ஒரு கேமராஸ் மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்கும். அது மூலியமாக லெக்ஸ் லூத்தர் வந்து கமெண்ட் சொல்லுவாப்பு. பொரேவியன் சோல்ஜர் வந்து ஹெட்ஃபோன் அந்த மாதிரி இயர்பட்ஸ் எதுவுமே இயர்பட்ஸ்ன்னு சொல்கிற மாதிரி அது கமாண்டை ரிசீவ் பண்ணுறதுக்கு எதுவுமே ஸ்பெஷலாக அவர் போட்டுக்கல, ஓகேவா? ஸோ அந்த மிஷினில் வந்து வர சவுண்டு தான் இவர் கேட்டுக்கிறாரு. ஸோ சூப்பர்மேனுக்கு முதல்லேருந்தே தெரிஞ்சிருக்கணும் இது, அதுலேருந்து இந்த மாதிரி சவுண்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவர் என்னன்னா, அப்போ இவர் வந்து ஸ்டார்டிங்லேயே அந்த கேமரா உடச்சிருந்தா இவரே பொரேவியன் சோல்ஜர் ஈஸியாக தோக்கடிச்சிருக்கலாம். கடைசியில் கிரிப்டோ வந்து அந்த இதெல்லாம் கடிச்சு கொதறினதுக்கப்புறம் தான் இந்த மனுஷன் திருப்பி அடிக்குது. அப்பயும் முடிக்கல சூப்பர்மேன், அந்தளவுக்கு திறமையான சங்கலாம் இல்லை. அப்பயும் பிளாக் ஹோலில் தள்ளி விட்டு, ஐயோ முக்கியமாக சொல்ல மாட்டேன் பாரு, அதாவது பிளாக் ஹோலை வந்து ஃப்ரீஸ் பிரெத்துலேயே ஊதி தள்ளி ஒரு தப்பிச்சிட்டாரா? இதெல்லாம் வந்து நம்புகிற மாதிரியா இருக்குது? நியாயா? நம்புகிற மாதிரியே இல்லை. நீங்கள் தான் நம்பணும் உட்காந்துட்டு. பிளாக் ஹோல் வந்து என்னென்னா, அதில் நீங்கள் பயங்கர ஸ்பீடில் ட்ராவல் பண்ணால் தான் வெளியே வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அது வர ஒரு 4-5 ஃபேன் தியரி இருக்குப்பா. அதாவது பிளாக் ஹோலே ஊதிட்டு இவர் வெளில வந்துட்டார், அப்போ இவர் ஊதி தள்ளுற அளவுக்கு இவருக்கு இவ்வளோ பவர் இருந்தால் இவர் தான் பவர்ஃபுல் சூப்பர்மேனா? என்னென்னமோ சொல்கிறானுங்க, நம்புங்க, எல்லாத்தையும் உட்காந்து நம்புங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் பண்ண முடியாது.
இனி டிசியோட நிலைமை அப்படிதான், நம்பி தான் ஆகணும், எல்லாத்தையும் நம்பி தான் ஆகணும். நான் ஃப்ரஸ்ட்ரேஷனில் பேசுகிற மாதிரி இருக்கோ கண்டிப்பாயா, பின்ன எல்லா டிசி படத்தையும் ஐமேக்ஸில் உட்காந்து பார்த்த வேதனை யாருலாம். ஒண்டர்மேன் அழிச்சிட்டீங்க, சசாம் அழிச்சிட்டீங்க, பிளாக் ஆடம் போச்சு, சூப்பர்மேன் காலி, ஃப்ளாஷ் போச்சு, இங்கேயோ போச்சு, பேட்மேனுக்கு படமே இல்லை, எங்கே போய் சொல்கிறது. ஐயோ ஐயோ. ஸ்னைடர் வர்ஸுக்கு எனக்கு தெரிஞ்சு அட்லீஸ்ட் ஒரு ப்ராப்பரான ஒரு எட்டிங் கொடுத்துருக்கலாம். உட்காந்து யோசிச்சாலும் நடக்குமான்னு தெரியல. அதாவது நீங்கள் ஜேம்ஸ் கன் யூனிவர்ஸை தனியாக கண்டினியூ பண்ணுங்க, பட் ஆனால் ஸ்னைடர் வர்ஸுக்கு ஒரு ப்ராப்பர் எண்டிங் தயவு செஞ்சு கொடுத்துருங்க, ரிக்வஸ்ட்டாக கேட்குறேன். ஆனால் பாதி பேர் ஃபேன்ஸுக்கும் அதான் தோணுது, பட் ஆனால் ஒரு மீதி ஃபேன்ஸ் இருக்காங்க, நீங்கள் வந்து ஃபேன்ஸாக கன்வின்ஸ் ஆகிட்டாங்க, அவ்வளோதான். சிம்பிளாக சொல்ல போனால் சூப்பர்மேன் தான் வந்துடுச்சு, உங்களுக்கு சூப்பர்மேன் தானே வேணும், அப்புறம் என்ன இவர் கொண்டு வந்தது சூப்பர்மேன் தானே, அப்போ இனிமேட்டு வரதை பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அந்த மேன் ஆஃப் ஸ்டீல் ஒரு சூப்பர்மேனுக்கெலாம் ஒரு ப்ராப்பரான ஒரு எண்டிங் இல்லாமல் பார்க்குறது சரியாக படலை. மேபி ஜேம்ஸ் கன் இப்போ வந்து டிசியை ஓன் பண்ணிட்டார் ஃபுல்லாக, ஓகேவா. ஸோ கோ ஓனராக இருக்கார் அவரும், பீட்டர் சாஃப்ரானும். அவங்க கையை மீறி ஸ்னைடரால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ அவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க ஒரு விஷயம். ப்ராப்பர் எண்டிங் கொடுத்தா பெட்டராக இருக்கும், அவ்வளோதான் சொல்லுவேன். ஒரே ஒரு படம் கொடுங்கப்பா, டார்க் சைடு கூட எங்கள் மேன் ஆஃப் ஸ்டீல் ஹென்ரி கேவில் சூப்பர்மேனை சண்டை போட விடுங்க. அந்த ஒரு அரை மணி நேரம் சண்டை போட வச்சுருவாங்க எப்படியும், அதை பார்த்து நாங்கள் திருப்தியாக எடுத்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் யாரை வேணால் சூப்பர்மேன் எடுங்க, யாரை வேணால் ஒன்றுமேன் எடுங்க, யாரை வேணால் ஆக்வமேன் எடுங்க, நாங்கள் கேட்கவே மாட்டோம், சும்மா வந்து பார்த்துட்டு போகிறோம், அவ்வளோதான்.